வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ கருங்குருவை அவல் வச்சு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணுங்க அவலை. பத்து நிமிஷம் சென்று ஊற வச்ச அவலை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷம் சென்று அதையும் அதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு வாழைப்பழம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸா. ஒரு அரை வெல்லமும் 1/2 கப்பு நாட்டு சக்கரையும் எடுத்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி 2 ஏலக்காய் போட்டு காய்ச்சி நல்லா எடுத்துக்கோங்க. தண்ணியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. காய்ச்சின வெள்ளை கரைசலை அந்த மாவில் நல்லா வடிகட்டி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. தேவைன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பனியார சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நெய் சூடானதும் மாவு எடுத்து ஊற்றுங்க. ஒரு குழியில் ஒரு பனியாரமாக ஊற்றுங்க.
நல்லா எல்லா பணியாரம் ஊற்றிட்டு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெந்தோடனே மூடி எடுத்துருங்க. எடுத்து விட்டு நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு பணியாரத்தை எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரெசிபி முடிஞ்சிருச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.